ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு பல இடத்துல நான் வந்து ஏங்கியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா நான் சாதாரண விசைத்தறி தொழிலாளி. மாதம் ஒரு 7,500 8,000 சம்பாதிக்கிறதுக்கு மிகப்பெரிய படாதபாடு பண்ணோம். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போனோம்னா நைட்டு 9 வரை நாங்கள் வேலை செய்வோம். கிட்டத்தட்ட 250 ரூபா 300 ரூபாய்க்கு தான் அன்றைக்கி பொழுதே நாங்கள் வேலை செய்வோம். அது எங்களுடைய அப்ளைனர் பூமுடி மேடம் வந்து ஒரு வாய்ப்பை எங்களுக்கு சொன்னாங்க. நிறைய பிஸ்னஸ் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியலைங்களா, அதெல்லாம் நம்ம போய் ஏதாவது ஏமாந்துட்டா என்ன பண்ணுறது, இவ்வளோ பெரிய அமௌண்ட் நம்மளால் கரெக்ட முடியாது அப்படின்னு ஒரு சில காரணங்களால் நான் அதில் உள்ளே வரல. அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடிசியாவில் நடந்தது. அதுக்கு கூப்பிட்டாங்க. சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்க்க போகும்போது தான் அப்போயே கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் இருந்தாங்க. 7 லட்சம் பேர் யார் யார் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்க, 2 லட்சம் சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய பேர் கை தூக்கிட்டே இருந்தாங்க. என்னடா திருமண பக்கம்லாம் கை தூக்குறாங்களே, அப்படி என்னடா அந்த பிஸ்னஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ எங்கள் ஒய்ஃப் வந்து ஓஎம் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அது பார்க்கவே கூடாதுன்னு நான் வீட்டில் சத்தம் போட்டேன். இந்த ப்ரோக்ராம் போயிட்டு வந்த வாட்டி அவங்களுக்கு கீழே நானே ஐடி போட்டு இதில் என்னடா அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்த பிளான் எல்லாம் தெளிவாக புரிஞ்சிக்கும் போது இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பிஎம்மாக அப்டேட் பண்ணி யார் ஒருத்தர் காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே எம்டி வீடியோவை சவுண்டு வச்சு கேட்குறாங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த பிளானுக்குள்ளே நம்ம வரலாம். ஏன்னா என்ன பிளான் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த உள்ளே வர முடியும். யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் அந்த பிளானுக்குள்ளே நம்ம வரும்போது பெரிய அளவில் அச்சீவ் பண்ணலாம். எங்கள் ஒய்ஃப் வந்து சாதாரணமாக ஒரு 5,000 சம்பளத்துக்கு கார்மெண்ட்ஸ் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களோட சீலிங் பார்த்தீங்கன்னா 1,480 ரூபா. ஒரு மாதத்துக்கு 40,000 சம்பாதிக்கிறாங்க. 5,000 வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க 40,000 சம்பாதிக்கிறாங்க. நான் 8,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னோட சீலிங் அதே 1,480, நானும் 40,000 சம்பாதிக்கிறேன்.